Hi, hello, welcome to Kirti's Madri Kitchen. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டுடே நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம 100 கிராம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் ட்ரையாக தான் வறுத்துக்க போகிறோம். அதே மாதிரி கைவிடாமல் நல்லா வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிட்டு அந்த வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நம்ம இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 6 காஞ்ச மிளகாவும் 4 காஷ்மீர் மிளகாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் சேர்த்துருக்கேன். அதே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த டைம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரம் கருகிடும். இப்போ 100 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தான் பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கோம். சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இல்லை கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா கருகிடும். இப்போ இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வெள்ளை பூண்டு நல்லா தொலியோடையே இடித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நான் 7 பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகிட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதக்குனா போதும். ரொம்ப கருகிடுச்சுன்னா நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினா தான் நமக்கு பவுட்ரு வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு தண்ணி இல்லாத மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கலாம். இது நீங்கள் வந்து 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வெளியே வச்சுட்டு எல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப் டு 6 மந்த்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்க தேவையில்லை. கொஞ்சம் லைட் கொரகொரப்பாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு இருந்தால் போதும். அதே மாதிரி பொடியும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு உடனே வந்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. அதுவுமே இதாயிரும். இந்த மாதிரி கட்டிலாம் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா உடைச்சிட்டு அந்த பவுட்ரு வந்து ஹீட் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். நீங்கள் அதை சூடான சாதத்தோட பருப்பு சேர்த்து இந்த பொடி சேர்த்து நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.